இன்னிலிருந்து நம்ம 100 நாள் பயிற்சியை கிக் ஆஃப் பண்ணியாச்சு. உடல் பயிற்சிக்கு போறது ரொம்ப முக்கியம். அதனால நானும் என் தம்பி நேற்று சாயங்காலமா போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஏஞ்சி பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் தம்பி இன்னைக்கு தான் வாழ்க்கையில மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்றான். ஸ்ட்ரெச் பண்றேன்னா தற்கொலை காமெடி பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட் இருந்ததால வாழ்க்கையில எல்லாரும் பண்ற அதே ஒர்க் அவுட் தான். வேற ஒன்றும் புதிதாக இல்லை, புஷ்அப்ஸ் தான். நான் அவனை நீ புஷ்அப் பண்ண சொன்னா போய் நார்மல் புஷ்அப் பண்ணிருக்கான். பாத்துக்கோங்க மக்களே, இதுக்கு பேர் தான் புஷ்அப். அப்புறம் நான் போய் அவனுக்கு நீ புஷ்அப் எப்படி பண்ணணும் சொல்லி தந்து ஒரு வழியா பண்ண வச்சிட்டேன். நண்பர்களே, அவன் இன்னைக்கு தான் முதல் நாள் ஒர்க் அவுட் பண்றான். சோ கிராஜுவலா போட்டு அப்படியே பொறுமையாவே போனோம். அதுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சு நான் காலேஜ் கிளம்பிட்டேன். என்னடா நீ சாக்ஸை கையில வச்சுன்னு கேட்காதீங்க, காலேஜ் பஸ் சீக்கிரமா வந்துச்சு, ஆனால் கையில தூக்கி கிளம்பிட்டேன். காலைல கிளாஸ் முடிச்சுட்டு மதியமா உட்காந்து சாப்பிட்டு முதல் நாள் அதுமா பயிற்சி கத்தையா வரும்னு பார்த்தா இந்த மாதிரி ஒத்தையா வந்திருக்கானுங்க. அப்புறம் நம்ம வளர்ந்தவன் போயிட்டு அவன் R15 காடியை சோகா எடுத்துன்னு வந்தான். எப்ப R15 காய்ஸ் எப்படியா அந்த வண்டியில பின்னாடி எல்லாம் உட்காந்து போறீங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு. எப்படியோ போங்க, நாங்க பாலத்தை ஏத்திட்டு வந்துட்டோம். போயிட்டு உடைய மாத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு நடன பயிற்சி. அதுக்கப்புறம் போயிட்டு ஓரமா அந்த கோல் பசத்துக்கு நடுவில் போட்டு இன்னைக்கு மக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கிறதுல நாங்க மேட்ச் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நண்பர்களே, இந்த வளர்ந்தவன் ரொம்ப மொரட்டு டிஃபெண்டர். பால உதறானா கரெக்டா கால மட்டும் தான் அடிப்பான். நானும் அப்படி இப்படி கட் பண்ணி போய் கோல் அடிக்க பார்த்தா கரெக்டா கால வச்சிட்டான். நீங்க கேட்கலாம், என்னடா ஓப்பன் போஸ்ட் தான் அடிக்க வேண்டியதானு. ஆனா எங்க ரூல்ஸ் என்னன்னா கோல் போஸ்ட் கிட்ட போய் தான் அடிக்கணும். ஏன்னா 2 பேர் தான் இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே ஹெவியா பண்ணல. பசங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஃபுட்பால் தான் விளையாண்டுருந்தோம். வளர்ந்தவனோட கால ஸ்லைஸான ஒரு பொட்டி. நம்ம ரகம் தெரியாதான் அப்படி நைஸா கோல கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பாடுல நீங்க புரத சத்துல நொறுக்கு சத்து தான். அப்புறம் நேத்து வாங்கி வந்து எல்லாத்தையும் டப்பிக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு இன்னைக்கான நாள வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அவ்வளவுதான், இது நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கவும்.